Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பதில் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஜெபிப்பது எப்படி என்பது குறித்து போதித்து வருகிறேன். பதில் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே, நிச்சயமாய் பதில் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஜெபிக்கிறதற்கான வழிமுறைகள். அதில் பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதில் 5 வழிமுறைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஜெபம் பண்ணின நேரத்துக்கும் பதிலை பெறுகிற நேரத்துக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஜெபம் பண்ணி ஆமேன்னு முடிஞ்சோடனே ஜெபம் முடிஞ்சிடல. இது ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆமேன்னு ஒன்று எந்திரிச்சு போன உடனே அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்கக்கூடாது. நல்ல விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போனோன்னே பார்க்கலாங்க, ஏதோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, என்னமோ நடக்குது, யாரு கண்டா என்ன நடக்கும்னு அப்படின்னு விசுவாசிங்க பேசுறது. ஆனால் வேத வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ண பிறகும் ரொம்ப முக்கியம், பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சில காரியங்களை சரியா செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய பயணம் பாருங்க. கேட்குறோம், கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது தடைபடாதபடிக்கு, அதுக்கு எந்த விதமான இடையூறு ஏற்படாதபடிக்கு, நம்மால் அது ஏற்பட்டுறாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால தான் சொல்லி இருக்குது, இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இதை பற்றி போன வாரம் போதித்தேன். கொஞ்சம் விசுவாசத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், பிசாசானவன். அவன்கிட்ட ஒன்றும் பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது. அவன் பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் நம்மளை ஒன்றும் இது பண்ணிட முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரு வெப்பன், ஆயுதம் என்னவென்றால், அவன் மனுக்குலத்தின் எதிரி, நல்லா இருக்கணுன்றதே பிடிக்கல அவனுக்கு. நான் நல்லா இருக்கிறது இந்த விரோதிக்கு எப்பவுமே பிடிக்காது. எப்படியாவது கவுக்கணும், எப்படியாவது ஏதாவது பண்ணணும் தான் அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு விரோதி அவன். அப்ப நான் ஜபித்து ஒன்றை கேட்கிறேன், கேட்டுட்டு அது கிடைக்கும் என்று, அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறதுக்கும் பெற்றுக்கொள்ளுவதுக்கும் இடையே ஒரு காலம் இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் என்னை பல விதத்தில் என்னை அவன் அதைரியப்படுத்துகிறான். ஒன்று, பலவிதமான சூழ்நிலைகளையும் மக்களையும் உபயோகப்படுத்துகிறான். பிசாசனுடைய ஒரு பெரிய வெப்பன் என்னன்னா ஜனங்கள், அப்புறம் சூழ்நிலைகள். எத்தனை பேருக்கு தெரியும், பிசாசு 1-2 கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கருத்த உருவமாக அப்படியே நின்று ஆன்னு ஒன்றும் அப்படி ஒன்றும் வர்றதில்லை. அப்படி வந்தால் சுலபமா அப்பால் இப்போ சாத்தானேன்றீங்களே நீங்க தான். அதனால அவனுக்கு தெரியும் இப்படிலாம் போனால் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. அதனால உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரராக பார்த்து அனுப்புவான். அவங்க பின்னால நின்றுட்டு அப்படி பேசுவான். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக பார்த்து அனுப்பிச்சு அவர் மூலமா பேசுறது, அல்லது ஒரு சூழ்நிலையின் மூலமா அந்த சூழ்நிலை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தில் பல விதமான சூழ்நிலைகள் பாருங்க, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை உண்டாகிறது. அதன் பின்னால் நின்று கொண்டு அதைரியப்படுத்துகிற வேலை. சூழ்நிலைகள், அப்புறம் ஜனங்கள். நான் தான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, நெகேமியா அந்த எருசலேமை திரும்ப கட்ட வேணும், மதில்களை கட்ட வேணும், பட்டணத்தை கட்ட வேணும்னு திரும்பி போன உடனே, அது போறதுக்கு முன்னாலே என்ன ஆயிடுச்சு, விரோதி எழும்பிட்டான். எப்படியாவது கட்டுவீங்களா, ஒரு நரி ஓடினாலே செவுறு விழுந்துருமாக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள், அதைரியப்படுத்தக்கூடிய ஆட்கள். நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதை குறிக்கோளா வச்சிருக்கோமோ, எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமோ, எதை விசுவாசிட்டு இருக்கிறோமோ, அதை நாம் பெறமாட்டோம் என்கிற எண்ணங்களை உள்ள கொண்டு அதைரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் ஆட்களையும் நம்முடைய வழியில அனுப்புகிறான்றதை குறித்து போதித்தேன். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். இதுல சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. பாருங்க, எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேணும்னு ஏன் சொல்லுது வேதம்னா, ஒரு காரியம் நம்முடைய ஆப்சர்வேஷன், அசோசியேஷன், டீச்சிங். அதாவது எதை காண்கிறோமோ, கண்களில் எதை காண்கிறோமோ, எதோடு நம்ம இணைத்துக் கொள்கிறோமோ, எதோடு சேர்றோமோ, எதை காதுகளால் கேட்கிறோமோ, இந்த காரியங்களால தான் நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிறது. நான் ஜெபித்து ஒன்றை கேட்டு விட்டேன், ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை எடுத்து இது எனக்கு வேணும் என்று சொல்லி ஒரே உறுதியா இருந்து விசுவாசத்தில் ஜெபித்து கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு பெற்றுக் கொள்ளுவேன். இதுக்கு இடையில ஒரு காலம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் எதை கண்களால் காண்கிறேன், எதை காதினால் எப்படிப்பட்ட போதனைகளை கேட்கிறேன்,
என்ன விதமான காரியங்களோடு என்னை சேர்த்து கொள்ளுகிறேன், சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை எதோடு சேருகிறேன்? நான் கேட்பது, காண்பது, சேருவது. இந்த 3 காரியங்களும் என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுக்கு தான் வேதம் சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலாம் சொல்லி இருக்குது, உன் கண்கள் இந்த வார்த்தையை விட்டு பிரியாது இருப்பதாக. ஏன்? கண்ணில் என்னத்தை பார்க்கிறோம்? அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். உன் கண்கள் வந்து சூழ்நிலையை பார்க்கும் போதே தோல்வி ஏற்பட்டுருது பாருங்க. கண்கள் சூழ்நிலையை பார்க்கும் போதே அதைரியம் உண்டாகிறது. இயேசுவ சொல்றாரு, பேதுரு வா நடன்றாரு. கடல்ல நடந்துகிட்டு இருக்கிறார் இவரு. அவன் சொல்றான், ஆண்டவரே இது நீரா இருந்தா என்னையும் கூப்பிடுன்னு. அவர் சொல்றாரு, சரி வா அப்படின்னு. வான்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. பேதுரு நம்மை போல ஒரு மனுஷன் தண்ணி மேல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்? வா என்கிற வார்த்தையை பார்த்தான். அவரை பார்த்தான், வா என்கிற வார்த்தையை பார்த்தான், நடக்க ஆரம்பிச்சான். திடீர்னு பார்த்தா கடல் கொந்தளிக்குது, அலையும் காற்றையும் கவனிக்க தொடங்கி விட்டான். கண்ணை என்றைக்கு இயேசுவின் பேர்ல இருந்து எடுத்து விட்டு அந்த வார்த்தையின் பேர்ல அந்த காதுல விழுந்து அந்த வார்த்தையை விட்டு விட்டு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறார், அவரை பார்க்காமல் என்றைக்கு அலையும் காற்றையும் பார்த்தானோ உடனே அவன் மூழ்க ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் வாழ்க்கையிலையும் பாருங்க. எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், யாரோட நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தண்ணியில கூட நடந்துடலாம், பெரிய அற்புதங்களை கூட வாழ்க்கையில செய்திடலாம், செய்ய முடியாத கூட இந்த வாழ்க்கையில செய்ய முடியும். நம்மளால எப்பேற்பட்ட காரியத்தை சாதிக்கலாம். ஆனால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்சர்வேஷன், அசோசியேஷன் அண்ட் டீச்சிங். எதை காண்கிறோம், எதை கேட்கிறோம் காதால, எதோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறோம், எதோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த சம்பந்தங்கள் எல்லாம், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம், நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக, ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை நாசப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது, அதைரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோம் அப்சர்வேஷன், அசோசியேஷன், டீச்சிங் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன போது உள்ளன்னு பார்க்கணும். என்ன விதமான டீச்சிங் கீழே உட்காந்துட்டு இருக்கிறோம், என்ன விதமான ஆட்களோடு நாம் சம்பந்திப்படுத்திக் கொள்கிறோம், எப்படிப்பட்ட பேச்சுகள் நம்முடைய காதுகளுக்குள்ள செல்லுகிறது, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்களில் ஏறெடுத்து பார்க்கிறோம் ரொம்ப முக்கியம். முதலாவது காரியம், இதில் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கூட நம்முடைய மனம் பலவிதமான எண்ணங்களால் தாக்கப்படுகிறது. ஏன்? நம்மை சோர்வடைய பண்ணும்படியாக. நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன், விசுவாசித்து கொண்டிருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுவேன். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே என்னை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக, என்னை அதைரியப்படுத்தும்படியாக பெற்றுக்கொள்வேனோ கொள்ள மாட்டேனோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இதை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய மனதை நோகடித்து சோர்வுற பண்ணுகிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அடையறதுக்கு முன்னால, ஜெபத்தில் எதை கேட்டோமோ அதை அடையறதுக்கு முன்னால மன சோர்வை நாம் விட்டு விட்டோம் என்றால், சோர்வு ஏற்படுத்தும்படியாக அந்த எண்ணங்களை நாம் அனுமதித்து விட்டோம் என்றால், பிசாசு அதன் மூலமாக நம்ம இது வெற்றியை கண்டுவிடுகிறான். அவன்கிட்ட பெரிய வெப்பன் ஒன்றும் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற அந்த எண்ணங்களையே அவன் ஒரு வெப்பனாக உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். அதனால சோர்வு என்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம்னு சொல்றேன் இல்லையா, வேதத்தில் போதித்திருக்கிறது. இது குறித்து கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி என்றால் உள்ளான மனிதன். மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான். ஆத்துமா என்கிறது மனம். இதுல அறிவு, உணர்ச்சி, சித்தம் கொள்கிற ஆற்றல் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. அதான் ஆத்துமா என்று வேதவசனம் பல இடங்களில் ஆத்துமா என்று சொல்லுகிறது மனதை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னா சரியா புரிந்து கொள்ளணும். எதை காத்துக்க சொல்கிறார்? மனதை காத்துக்க சொல்கிறார். அந்த கான்டெக்ஸ்டை பார்த்தீர்கள் என்றால், கடைசி காலங்களிலே பூமியின் முடிவு உண்டாகிறதுக்கு முன்பதாக எப்படி பலவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை குறித்து பேசுகிறார். அதான் சொல்லிட்டே வர்றார். கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 15ஆம் வசனத்திலிருந்து, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
கடைசி காலங்களிலே முடிவு ஏற்படுறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படுகிற போகிறது என்கிறத குறித்து சொல்லிட்டு வர்றாரு. பயக்கப்படுவீர்கள் எல்லாராலும், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, ஒண்ணு கூட அழியாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு நான் உங்களோடு கூட இருப்பேன். உபத்திரவப்படுத்துவாங்க. அவர் நிமித்தம் நாம் படுகிற ஒரு உபத்திரவம் தான் இந்த உலகத்தில் நாம் படுற உபத்திரவம். நாம படுற உபத்திரவெல்லாம் கத்தர் அனுப்பிச்ச உபத்திரவம் நினைச்சிக்க கூடாது, அல்லது கத்தர் கொடுத்த உபத்திரவம் நினைச்சிக்க கூடாது. நாம படுற உபத்திரவம் அநேக நேரத்தில் நம்ம இழுத்து போட்டுக்கிட்ட உபத்திரவம். இருக்கீங்களா? அநேகம் பேருக்கு இது விளங்குறது இல்லை பாருங்க. கத்தர் தான் உபத்திரவம்லாம் என் வழியாக அனுப்புறாருங்க, எதுக்கு அனுப்பிச்சாரு தெரியல, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த உபத்திரம் அனுப்பிச்சார் இந்த மாதம், அடுத்த மாதம் என்ன உபத்திரம் அனுப்புவார். கத்தருக்கு என்ன உபத்திரவத்தை பேக்கெட் கட்டி வச்சுக்கிட்டு அங்கே பார்சல் பண்ணிட்டா இருக்கிறாருங்க. கிறிஸ்தவர்கள் என்னால் நம்பவே முடியல, எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்புறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ கத்தர் உபத்திரவத்தின் கத்தர் மாதிரி ஒரு உபத்திரவத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஜனங்களுக்கு யாருக்கு எந்த உபத்திரவத்தை கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படியே பேசுறாங்க பாருங்க. யாருக்கு எந்த உபத்திரவத்தை என் நேரத்தில் கொடுக்கலான்னு கத்தர் வானத்திலேருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறாங்க. கிடையவே கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஏன்? யாருக்கு நன்மை செய்யலான்னு தான் உலாவிட்டு இருக்குது ஒழிய யாருக்கு தீமை செய்யலான்னு ஒரு நாள் உலாவுகிறது இல்லை. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்த எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களே தவிர தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் கத்தர் உங்களுக்கு தீமை செய்ய வேணும்னு அங்க உட்கார்ந்து யோசிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர் கத்தர் அல்ல. அப்போ உபத்திரவம் எல்லாம் எங்க வருது? அவர் சொல்றாரு, என்னை பகைத்தவர்கள் உங்களையும் பதிப்பாங்க. உலகத்துல ஏராளமா அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது, அநியாயம் நடந்துட்டு இருக்குது, பிசாசு ஜனங்கள் பின்னால் இருந்துகிட்டு ஆண்டு கொண்டிருக்கிறாங்கள. ஆகவே இந்த உலகத்துக்கு நமக்கு என்னைக்குமே ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே கடைசி காலங்கள்ல இது ரொம்ப அதிகமாகி என் பேர்ல நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்து நிமித்தமாக உங்கள் சொந்த தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் இனஜன பந்துக்கள்லாம் உங்களை பகைப்பார்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பட்டு கொண்டிருக்கீங்க இன்னைக்கு? அந்த ஒரு உபத்திரம் தாங்க உபத்திரவம். சிலர் சொல்றாங்க, எனக்கு கத்தர் ஆஸ்துமான்ற உபத்திரவம் கொடுத்திருக்கிறாருங்க. ஆஸ்துமான்ற உபத்திரம் அவர் கொடுக்கலங்க. எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க, அந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க. கிடையாது. அவர் உங்களுக்கு அந்த நோயெல்லாம் கொடுக்கல. நோயெல்லாம் கொடுக்குறாரு கத்தர் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காரு நோயை கொடுக்குறாரு. அவர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்குறாருன்னு எழுதியிருக்குது. அவர் நோயை கொடுக்குற தேவன் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்னன்னு தெரியலங்க, எனக்கு தரித்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை சுமக்க சொல்லி இருக்கிறார். எனக்கு நான் சுமக்கிற சிலுவை இதுதான். கர்த்தர் உங்களுக்கு தரித்திரத்தை கொடுக்கல. ஏனென்றால் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறாருன்னு. அப்ப இந்த உபத்திரவங்கள்லாம் இது கர்த்தர் பேர்ல இருக்கிற விசுவாசத்து நிமித்தம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம் அல்லது கிறிஸ்துவின் பேர்ல இருக்கிற விசுவாச நிமித்தம் பகை உண்டாகிறது. வீட்டில் வெறுக்கிறாங்க, நாட்டில் வெறுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வெறுக்கிறாங்க. அந்த துன்பம் ஒண்ணுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம். வியாதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்லை, தரித்திரம் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்லை. இவைகளெல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வேதவசனம் எழுதி இருக்கிறது. அப்ப எது இந்த உலகத்தில் நாம் துன்பப்பட முடியுமானால் அது ஒரே விதத்துல தான் துன்பப்பட முடியும். அது எந்த விதத்துல? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நான் அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தாரால் நான் பகைக்கப்பட முடியும், நிந்திக்கப்பட முடியும், துன்பப்பட முடியும். அவ்வளவுதான் ஒழிய வேற எந்த துன்பமும் எனக்கு ஒன்றும் கிடையாது. இருக்கீங்களா? அந்த துன்பம் நிறையவே இருக்குது. வேற துன்பத்தெல்லாம் விரட்டி அடிக்கணும். அப்ப அந்த சூழ்நிலையில் தான் சொல்றாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாலும் அழியாது, அந்த துன்பத்தில் கூட ஒரு தலைமயிர் கூட போகாதுன்றாரு. அப்போ அவ்வளோ கரெக்டாக அவர் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இப்படி துன்பம் ஏற்படுற வேளையில, இப்படி கஷ்டங்கள் ஏற்படுற வேளையில, இப்படி எதிர்ப்புகள் உண்டாகிற வேளையில, இப்படி உபத்திரவங்கள் பிசாசின் பிள்ளைகளால் உண்டாகிற வேளையில, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் துன்பப்படும் போது என்ன பண்ணணும்? பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேணும். அந்த நேரத்தில் மனசு அங்கலாய்க்க விடக்கூடாது, தவறான எண்ணங்களை உள்ள வைத்து விடக்கூடாது, அவநம்பிக்கை உள்ள நுழைந்திடக்கூடாது, தோல்வியின் எண்ணம் உள்ள நுழைந்திடக்கூடாது. அதனால சொல்றாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாதுன்னு சொல்றாரு. அப்ப எண்ணத்தை கரெக்டா சீரா வைக்க வேணும். அந்த நேரத்தில் தான் பலத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும், தைரியத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும், விசுவாசத்தின் எண்ணம் உள்ள இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். பார்ப்போம். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றார் இல்லையா? கலாத்தியர் திருப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை
அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போங்கிற பிரின்சிபல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில பொருந்தும். அன்பு வைத்தா அன்பு அறுப்போம், பகையை வைத்தா பகையை அறுப்போம், பணத்தை வைத்தா பணத்தை அறுப்போம். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பிரின்சிபல் இது. அப்ப சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன் அப்படி சொல்றாரு? நாம் ஏன் நன்மை செய்கிறோம்? நன்மை செய்கிறது என்கிறது ஒரு விதை மாதிரி. நாம் கொடுக்கிறோம், ஒரு உதவுகிறோம், என்னமோ செய்கிறோம், ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம். அந்த நன்மை நமக்கு பல மடங்காக திரும்பி வரப்போகிறது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்ப நன்மை செய்கிறவனுக்கு சில நேரத்தில் சோர்வு ஏற்பட்டுருது. ஏன் சோர்வு ஏற்படுது? நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு எங்க நன்மை வரமாட்டேங்குதே. நான் எத்தனை நன்மை செஞ்சுட்டேன், இங்கே செஞ்சேன், அங்கே செஞ்சேன், அவருக்கு செஞ்சேன், இவருக்கு செஞ்சேன், எல்லாருக்கும் செஞ்சேன், ஆனா எனக்கு நன்மை வரமாட்டேங்கிறதேன்னு சில நேரத்தில் கண்ணில் நாம் நன்மையை காணாத நேரத்தில் சோர்ந்து போக முடியும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுது விதைக்கிறது அறுக்கிறத பற்றி. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அறுப்போம், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கென்று அறுப்போம். ஆகையால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போய் நன்மை செய்கிறது நிறுத்திடாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு சொல்லி? அப்ப நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது ஒரு விதை மாதிரி. ஜெபம் என்கிறது விதைக்கிற நேரம். ஜெபத்துக்கு பதில பெறுற நேரம் எப்படி? அறுக்கிற நேரம். அநேகர் என்ன நினைக்கிறான், நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாகலையே என்று சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் இரு. இந்த ஒரு பிரின்சிபல் பாருங்க. ஏனென்று சொன்னால், நாம் செய்கிறோம், கண்டிப்பா அதுக்கு விளைச்சல் உண்டாகும். ஆனால் நாம இந்த விளைச்சலை உண்டாகாதபடிக்கு நாம் அந்த விதைக்கிறதையும் அதை பண்படுத்துகிறதையும் அதை காக்கிறதையும் விட்டு விடுகிறோம். நடுவில் விதைத்தவன் அதுல நம்பிக்கை இழந்துட்டு, விவசாயி விதைச்சிட்டான் விதைய, அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் தான் விளைச்சல் உண்டாக போகிறது. விதைச்ச பிறகு அவன் நம்பிக்கை இழந்துட்டான்னு வைங்க, விளையுமோ விளையாதோ, இவ்வளவு பாடுபட்டு விதைச்சிருக்கிறேன், யாரு கண்டா? அந்த ஊர்ல அவர் சொல்றாருங்க விளையாதாங்க, இவர் சொன்னாருங்க ஒண்ணுமே வரலங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இந்த விதையே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு, இவர் சொன்னாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியாங்க, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியாங்க அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இவன் நம்பிக்கை இழந்துருவான், சோர்ந்து போயிடுவான். சோர்ந்து போயிட்டு தண்ணீர் பாய்ச்சறது இல்லை, சோர்ந்து போயிட்டு பாதுகாக்கிறது இல்லை, சோர்ந்து போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டு விடுவான். அப்ப விதைச்ச விதையெல்லாம் வீணாகி விடுகிறது. இருக்கீங்களா? அப்ப ஜெபத்திலையும் அப்படிதான். நாம் ஜெபித்துட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுவோம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கையில பார்க்கக்கூடிய நாள் ஒன்று வரும். அதை ஜெபித்து எதை கேட்டோமோ அதை கையில பெறக்கூடிய நாள் வரப்போகிறது. அதுக்கு நடுவில் சோர்ந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்ள வேணும். விதைத்த விவசாயி அவன் ஒரு விசுவாசி மாதிரி, விவசாயியும் அந்த விவசாயியும் ஒரு விசுவாசி தான். அவன் விதைத்து விட்டு அவனுக்கு அதில் அபார நம்பிக்கை, உழைத்து கொண்டே இருக்கிறான். அதை பாதுகாக்கிறதுல, அது தண்ணீர் பாய்ச்சறதுல, அதை பண்படுத்துறது வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஏன்னா தெரியும் அவனுக்கு அறுவடை நிச்சயம். சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம்னு.